மாரியும் சரி, ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சண்டை செய்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு சேதில் விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே மாரிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோ ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிசா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்னு உடனே கூலிங் கிளாஸோட கூச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குதிச்சது நீங்கள். மாரியும் சரி, ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம், பக்கத்திலே இருக்கும். அது எதை வந்தாலும் பார்க்கலாம். சண்டை செய்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றிமாறனை சேருமோ, இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் போயிடுச்சு. அது எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப. ஏன்னா மாரி நான் எப்போ எமோஷனலாக ஆகிற ஆள் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். மாரி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன்னாரு. அவர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதனால் மாரிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். துரு, உங்களுக்கெல்லாம் இந்த துருவை எப்போ தெரியும்னு தெரியலை. நான் பார்த்தது இந்த உணவுன்னு 99 பார்த்தேன் நான் வீட்டில். சினிமா எவ்வளோ விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான். அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அது யாருக்குமே தெரியாது. சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது. அவருடைய உழைப்பு என்னன்னு பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். சேது படத்தில் டே 1லேருந்து பூஜையிலேருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான். சேது வெற்றிக்கு அப்புறமும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். அப்போல்லாம் துருவை போய் பாருங்க. அதுக்கு பின்னாடி யூஎஸ் போயிட்டார், படிச்சுட்டு வர்றாரு. இப்போ பார்த்தா பைசனில் ஒரு நாள் பார்க்குறேன் நான். எனக்கு சேதில் விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கு. விக்ரம் சார்கிட்ட ஒரு வெறி இருக்கு. அவர் நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம். நான் என் மனசில் ஃபீல் பண்ணதை சொன்னேன் நான். அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு. அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். யார் அவரை அவமானப்படுத்தியது, எப்படிலாம் படுத்தினாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், நீங்கள் ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூத்தாக இருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது இங்கே என்னன்னு கேட்டிங்களாங்க, அந்த டைமில் அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருடைய படங்கள் இருக்கும். அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவங்க 2 பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சுருக்காங்க. இதில் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான், நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்கள் தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினா தான் உண்டு, தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததில் விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும், அது சொல்லவே வேணாம். தங்கலானில் பார்த்துட்டு கும்பகோணத்திலிருந்து திருவிடைமருதூரில் ஷூட்டிங் நடக்கும். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணுங்கும்போது காலையில் எழுந்திரிச்சு நடந்து வருவார். ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார். அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர். அப்படியே இப்படி ஆகிட்டாப்புல பாண்டிமடம் போர்ஷன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு. துருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார். ஆனால் துருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேன், உங்கள்கிட்டையும் பார்த்தேன் நான். அவ்வளவு, ஏன்னா அவர் படித்ததுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி எந்திரிச்சு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யூஎஸில் படிச்சுட்டு அங்கேருந்து
மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்குலாம் தெரியும்ல. அவர் என்ன ஊட்டிலையும் கொடைக்கானலும் எடுப்பார். அது ஒரு காடு, பொட்டக்காடு, எங்கே முள் இருக்குது எது இருக்குன்னு தெரியாது. அதில் கொண்டு வந்துட்டு அது கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளியிருன்ற மாதிரியே இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் நின்று பார்த்துட்ருக்கேன். நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் துருவோட முதல் 2 படமும் பார்த்துருக்கேன். துரு எப்படி வந்து விக்ரம் சார் பிதாமகனில் கிடைச்சது துருவுக்கு இந்த படத்திலே கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம தூக்கிட்டு கடைக்கு தூக்கிட்டு போன பிள்ளையோட நடிச்சிட்டு இருக்கோம், பரவாயில்ல சினிமா புதுசாக நிறைய சொல்லி தருதுன்னு. வாழ்த்துக்கள் துரு, வாழ்த்துக்கள். அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்குது எனக்கு. ஒரு சீன் அவங்களோட அந்த பொண்ணு அவங்க வந்து அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன் நான். இப்போ கூட ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு, செம்மையாக ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உட்காருங்க ப்ளீஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைமென்ஷன். அதில் என்னென்னா அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. என்னடா அந்த பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா, கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்திச்சு. நான் ஒரு டைலாக் பேசணும், என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும். டைலாக்கே இல்லை, அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே ரியாக்ஷன், அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப நான் ரசித்தேன், உண்மையிலேயே அன்றைக்கி நான் ரசித்து பார்த்தேன். வாழ்த்துக்கள். அவருடைய பேச்சு, அவருடைய சினிமாலாம் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், மாரிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோ ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிஸா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்ன உடனே கூலிங் கிளாஸோட கூச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவன் என்ன ஆச்சுன்னு பாடுறான், ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போய். ஆனால் உண்மையிலே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குதிச்சது. அவர் கூட போகும்போது எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம், கண்ணாடியை கலட்டிட்டு தான் குதிப்பாங்க. நீங்கள் ஒரு படி மேலே போயிட்டீங்க. ஆமாம், ஷூவோட வாட்செலாம் கழட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது, நீங்கள் அதுக்கு மேலேயும் போயிட்டீங்க. அதுதான் சொன்னாங்க. சரி, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு. வாழ்த்துக்கள் 2 பேரும்.